3 x square minus 2 root 6x plus 2 is equal to 0. என்ன சொன்ன மாதிரி a இது b இது c ஃபார்மேட்ல தான் இருக்கு. a square plus bx plus c is equal to 0 ஃபார்மேட்ல இருக்கனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், a into c இன்டு பண்ணுவோம். என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 into 2 எல்லாமே பிளஸ். ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 6 தான் கிடைச்சிருக்கு. 6 நம்ம எப்படி 2 root 6 ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், நான் இங்க பாருங்க root 6 into root 6 என்னது 6. அதே மாதிரி மைனஸ் ரூட் 6 என்னது இது ஆட் தான். என்ன ரெண்டு மைனஸ் தான் என்னது ஆட் தான் பண்ண போறோம். -2 root 6. ஸோ இதை தான் நான் இப்போ அப்ளை பண்ண இங்க என்ன இருக்கு. ஸோ நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணிக்கோங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை root 6 மாத்திக்கலாம். சப்போஸ் 3 கொடுத்தாங்கன்னா root 3. இப்போ நான் 6 பாருங்க, root 6 into root 6 பண்ணா எனக்கு 6 கிடைக்குமா. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் -2 root 6. நான் வச்சுக்கோங்க 6 தான் நம்ம root 6 எழுத முடியும். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பண்ணுவோம் பாருங்க, 3x square இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன், -root 6x பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டேனா +2 is equal to 0. இன்னொரு பாருங்க, இது எப்படி நான் காமனா கொண்டு வரது, எல்லாமே ரூட்ல தானே கொண்டு வரதான் பண்ண முடியும். ஒண்ணு இவங்க ஃபேமிலில இருந்தா தானே பண்ண முடியும். அப்போ இன்னொன்னு பாருங்க, நான் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் தான். 3 கொடுத்துருக்காங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்தாங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா √3 into √3 ஸ்ப்ளிட் பண்ணுவேன் 3. அதே மாதிரி 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா √2 into √2 ஸ்ப்ளிட் பண்ணுவேன். பாருங்க பண்ணலாமா, √3 into √3 எப்படி ஆயிடும் 3 தான், √2 into √2 2 தான். ஸோ அதை தான் இப்போ பண்ண போறேன். ஸ்ப்ளிட்டிங் பாருங்க டிஃபரெண்ட் கலர் பண்ணிடுறேன். 3 √3 into √3 into x square. இப்போ இது மைனஸ் √6 நம்ம எப்படி எழுதலாம், √2 into √3 எழுதலாமா. எனக்கு ஒரே ஃபேமிலி இருந்தால் தான் அதை இன்ட்டு பண்ணவும் முடியும். இப்போ √4 அந்த மாதிரி பண்ண முடியாது, புரியுதாங்க. ஸோ இப்போ √2 into √3 ஐயோ புரியலான்ட்டினா ஆக்சுவலி இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். சேம் அதே மாதிரி √2 into √3 into x. இப்போ இந்த 2 எப்படி எழுதுறேன்னா ப்ளஸ் √2 into √2 equal to 0. காமன் என்ன இருக்கு, இந்த ரெண்டுல காமன் √3 இதுல ஒரு x போகும், இந்த x எடுத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்துலாமா, √3 காமன் சொன்ன உடனே இன்னொன்று என்ன இருக்கு, ஒரு x காமன். ரிமைனிங் என்ன இருக்கு, ஒரு √3 இருக்கும், இதுல ஒரு x இருக்கும், ரெண்டு x இங்க எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்குல்ல, அப்போ ஒரு x இருக்கும். இதுல என்ன ரிமைனிங், வெறும் √2 மட்டும் தான் ரிமைனிங். என்ன இருக்கு மைனஸ். நான் சொல்லியிருக்கேன் அப்போ இது ரெண்டுல காமன் யாரு, √2 மட்டும் தான் காமன். என்னது √2 மட்டும் தான் காமன். அவங்க மட்டும் வெளியே எடுத்துறேன், மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் ஆயிடும், உள்ளே மைனஸ் ஆயிடும். இப்போ ரிமைனிங் இருக்காங்க √3x. நீங்க செக் பண்ணிக்கோங்க, இங்க இருக்கிறதா இங்க வரும் மைனஸ். நான் சொல்லியிருக்கேன் மைனஸ் வெளியே போச்சுன்னா உள்ள மைனஸ் ஆயிடும். ரிமைனிங் இங்க இருக்கு √2 பாருங்க, √3x minus √2. ஸோ இது ரெண்டு வாட்டி ஒரே மாதிரி இருக்குல்ல, √3x minus √2. ஸோ உங்களுக்கு therefore x என்ன கிடைக்கும் பாருங்க, இது ரெண்டுமே சேம். √3x minus √2 is equal to 0 and √3x minus √2 is equal to 0. உங்களுக்கு என்ன கிடைக்கும், x என்ன கிடைக்கும், ரெண்டுமே √2 by √3, √2 by √3. இந்த √2 அந்த பக்கம் போச்சுன்னா √2, இது by √3 ஆயிடும். ஸோ therefore √2 by √3 and சேம் தானே are the பாருங்க ரெண்டுமே சேம் தான், are the roots of the quadratic.